கதையெல்லாம் ஒன்று வேணாம், ஆக்ஷன் இருந்தால் போதும். கண்ணை மூடிட்டு இல்லை கண்ணை திறந்துட்டு நான் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் புல்லட்டு செட் ஆகும். இது தேர்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு நானும் பார்க்கல, கதை என்னங்கிறது தெரியாது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸில் தான் இந்த படம் இருக்குது. இங்கிலீஷில் நீங்கள் லாங்குவேஜ் மாற்றி பார்த்துக்கலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கதை இதுவும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1.25 நிமிஷம் ஒரு மாண்டேஜ் ஒன்று போடுறாங்க. போன 2 பார்ட்டில் என்னாச்சு அப்படிங்கிறதுக்காக. படம் ஆரம்பிக்குது. அரஸ்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு போதைப்பொருள் கடத்தல், அதாவது போன பாட்டில் இவர் இந்த மாதிரியான வேலைகள் செய்துட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் நாட்டிருக்கு. இந்த பாட்டில் இவர் அதே வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறப்பல ஒரு சூப்பரான பைக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு டீமை மீட் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு பேக் கிடைக்கிது. இவருடைய வண்டியை பெட்ரோல் ஒயரை கட் பண்ணிடுவாங்க. டேய், எந்த காலத்திலிருந்து இதே வேலையடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப தெரிஞ்சுது. ஒரு பைக்கை வலிக்கூட்டி கீழே உள்ள அங்கே ஒரு சிறப்பான ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்குது. அப்படியே அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய 4-5 பாஸ்போர்ட்டு இருக்கிற பணத்தெல்லாம் பேக்கில் போட்டு வெளில வரப்ப கமாண்டர் ரெசின் டீம் உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு ஒரு சண்டை ஒன்று நடக்குது. அங்கேருந்து தப்பிச்சு போகிற அரஸ்கி தன்னுடைய முன்னாள் மனைவி போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சா அந்தம்மா வெளியில் போடா அப்படின்னு துரத்தி விடுறாங்க. இவர் இந்த இடத்துக்கு வந்தது தெரிஞ்ச உடனே அந்த கமாண்டர் டீம் என்ன பண்ணும், சுற்றி வளைச்சி சுட ஆரம்பிக்கும். அங்கேருந்து பஸ் ஏற, பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீன் நடக்க இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னா லினோ ஏற்கனவே அரஸ்கி மேலே ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காப்புல. மாட்டினா செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி. இவன் தப்பிச்சு வந்த விஷயம் லெனோவுக்கு தெரிய அவர் இவனை துரத்த, கமாண்டர் டீமும் அரஸ்கியை துரத்த, அரஸ்கி, லினோ, கமாண்டர் டீம் 3 பேரும் பஸ்ஸுக்குள்ளார சண்டை போடுவாங்க. அங்கேருந்து மறுபடியும் தப்பிக்கிறாங்க. இந்த படத்தில் பூனை எலி கதை தான். ஓடும் துரத்தும் இதர்த்தும் ஓடும் அப்படின்ட்டு கதையாக ஒன்றும் இருக்காது. ஃபுல்லாக ஆக்ஷனாகவே பண்ணி வச்சுருப்பானுங்க. கார் சேசிங்கு, பைக் சேசிங்கு, ஆக்ஷனாக கொண்டுட்டு போயிருப்பானுங்க. கதைன்னு பார்த்தா அங்கங்கே இடைச்சொற்களாக தான் இருக்கும் இந்த படத்தில். ஜூலியா மறுபடியும் அரஸ்கியை தேட, லினோவும் அரஸ்கியை நான் பிடிச்சே ஆகணுண்டா அப்படிங்கிறப்பல. அது என்ன பிரச்சனைன்னா, அரஸ்கி போன வாரத்தில் லினோவோட ஒரு ஃப்ரெண்டை செஞ்சு விட்ருவாப்புல. அந்த காண்டு ஒன்று உள்ளே இருக்கும் இவருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கமாண்டோ ரெசின் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்ரசன்டிவ் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஃப்ரெஞ்சோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட ஒரு 4-5 பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடுங்க மேடம் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். இது அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு டீலிங். ஃபைனலாக இந்த 3 பேரும் ஒரு உள்ளியில் சந்திக்கிறப்ப ஆக்ஷன் இருக்கும். படத்தில் கதைங்கிறது தான் எதுவும் இல்லை. நீங்கள் ஆக்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லா வகையான ஆக்ஷனும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஆக்ஷன் சீன்லாம் உள்ளுக்குள்ளார இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை நான் பார்த்தா அதை பற்றியும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இல்லைன்னா இதோடய நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.